சார் டேரக்டர் சார் ஃபிகர் தாண்டாங்கிற பேர் ஏதோ ஃபிகர் தாண்டா அந்த படம் தாண்டா அப்படின்ற வர்றவனை ஏமாற்றுற மாதிரி. புரியல சார். ஏதோ ஃபிகர் பற்றி படம், ஒரு லவ் படம் அந்த மாதிரி வர்றவனை ஏமாத்துற மாதிரி இருக்காங்க. இல்லை, அதுதான் ப்ரொமோஷன்ஸும் டீசர்லாம் அதுதான் முன்னாடியே சொல்கிறோம். ஏன்னா ஜிகர்தண்டா அப்படின்றது வந்து ஏன் இந்த பேர் வச்சோன்னா ஒரு 5-6 லிஸ்ட்டே ஒன்று எழுதிடணும். இந்த பேர் என்ன வைக்கலாம்னு லிஸ்ட்டில் அதில் வந்து இந்த பேர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஏன்னா மதுரை ஸ்பெஷல் அப்படின்ற விஷயம் ஜிகர்தண்டா ஒரு கூல் ட்ரிங்க் அது பொழில் கதிரேசன் சார் ரொம்ப பிடிச்ச பேராக இருந்துச்சு. அவர்கிட்ட இதே வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சரி இதுக்கும் நம்ம ஸ்டோரிக்கு என்ன வச்சுன்னா கேங்ஸ்டர் வந்துடும். நான் ஜென்ரலாக தான் யோசித்தேன். சரி ஜிகர்தண்டான்றது இது கிடையாது அப்படின்னு அது என்ன மீன் பண்ணுதுன்னு பார்க்கும்போது தனித்தனியாக 2 வார்த்தையாக பிரித்தோன்னா அது வந்து கோல்டு ஹார்ட்னு ஒரு அர்த்தம் வரும். ஸோ கோல்டு ஹார்ட்டோட மீனிங் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவே இறக்கமே இல்லாதவங்க. ஸோ டீசரில் தான் சொல்லியிருப்போம். ஸோ அதனால ரெலவெண்ட். நீங்கள் பீஸா ஜிகர்தண்டான சாப்பிட்ற ஐட்டத்துலேயே இருக்கீங்களே, அடுத்த படமும் அது அப்படி இல்லை. அது நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் ஜிகர்தண்டான்னு சொன்னப்போ சார் இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு. அது பரவாயில்ல அப்படின்னாரு. பரவாயில்ல. மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரின்னு போடுறீங்க. ஆனால் உள்ள மியூசிக் பார்த்தீங்கன்னா அறுவாள் சத்தமும் மற்ற சத்தமும் தான் கேட்குது. அது வேற என்ன வாத்தியங்கள் சத்தம் எதுவுமே கேட்குது இல்லை. அது படத்தில் மியூசிக் ட்ரெய்லரில் வந்து ஏன்னா சவுண்ட் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுற விஷயம் தான். ஸோ இதில் மியூசிக் தான் இருக்குது. மீன் ட்ரெய்லர் வந்து மியூசிக் ஆரம்பிச்சு அப்புறம் எஃபெக்ட்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. எஃபெக்ட்ஸ் பிளான் பண்ணி எஃபெக்ட்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதி சவுண்ட் டிசைன் ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ சவுண்ட் வைஸ் விஷுவல் ஆடியோ வைஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அப்புறம் சித்தார்த் வந்து அவர் கருணாகரனுக்குலாம் நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார் அடிக்கிறது. லட்சுமி மேனனுக்கு அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுத்தாரு சார்? இல்லை புரியல. இல்லை நடிக்கிறதுல சீனியரில் அவர் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கருணாகரன் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க கேரக்டர் லக்ஷ்மியோட கேரக்டரும் சித்தார்த்துக்கு கொஞ்சம் நல்ல ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது 2 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லக்ஷ்மி வந்து அவங்க அப்படிதான் நான் சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து எப்படி அவங்க பண்ணுவாங்கலாம் தோணிருக்கு. எப்படி இதை புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவங்களோட மிச்சம். ஆனால் வந்து அந்த கதை கேட்கும்போது மெச்சூரிட்டி லெவல் இருக்கணும். அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்ஷன்ஸ் மீன் நெச கோ ஸ்டார்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இது வேணாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் கேட்குறது குழந்தைன்னு சொன்னார். கொஞ்சினாரா அப்படின்னு கேட்டது. என்ன சார்? வாத்திய பாட்டி இல்லை. அவங்க 30 வயசு தான் அவங்களுக்கு. அவங்க குரல் டுவேட் இல்லை சார். அது டுவேட் இல்லை, அது மாண்டேஜ் சாங்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வர மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்கான சாங். அது லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சர்க்காசம் இருக்கும். அது அந்த சாங் அப்படி தான் பண்ணுவோம். லிரிக்ஸில் முத்தமிழ் தான் அது லிரிக்ஸ் எழுதினாரு. ஸோ அந்த சாங்கில் வந்து லவ் பண்ணுறாங்க, பட் அதில் ஒரு சர்க்காசம் இருக்கணும். அதை வந்து ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தர் இந்த மாதிரி நீ பண்ணுற இந்த மாதிரி ஆகப்போகுது இந்த மாதிரி ஒரு சர்க்காசம் இருக்கணும்னு சொல்லி தான் லிரிக்ஸ் எழுதுது. ஸோ அதுக்கு ஒரு பெக்யூலியரான வாய்ஸ் வந்து அவர் அந்த நம்ம இந்த படத்தில் பாண்டி நாட்டு கோயில்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் பண்ண அந்தோனி அவங்களோட ஒய்ஃப் தான் அவங்க ரீட்டா. ஸோ அவங்களோட வாய்ஸ் தான். இதை நான் ஃபஸ்ட்டு பீட்சாக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன். எழுதி வைக்கும்போது இந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஆப்ஷன் வச்சுருந்தாரு. அப்பயே சித்தார்த் இருந்தார். அண்ட் தென் ஒன்ஸ் இதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நான் சித்தார்த் சொல்லலான்னு சொன்னதுக்கப்புறம் ஹீ ஆல்சோ லைக் த ஸ்டோரி. ஸோ அதுக்கு தான் செகண்ட் சார். டேரக்டர் சார், இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வருது, கார்த்தி நாயை எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கொள்ளணும். அது அந்த மாதிரி நீங்களும் ப்ரொடியூசரும் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகனை தேடி பிடிச்சி கொள்ளணுங்கிற வெறியோடு இருக்கிற மாதிரி ஒரு தகவல். என்ன மாற்று? இல்லை அது இல்லை, இந்த விஜய் நாயை கண்டுபிடிச்சி கொள்ளணும். ஆமாம். என்ன சார் இந்த விஜய் முருகன் மேலே என்ன புரியல சார்? விஜய் முருகன் இல்லை வளர்ந்த ஆல்ரெடி விஜய் முருகன் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணாரு. அப்புறம் there is some issues from the production side and இதனால. ஸோ அது ஏதோ சம்பளம் இல்லை ஏதோ அந்த மாதிரி அவர் வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஃபஸ்ட்டு இருந்தார். இல்லை கொஞ்சம் ஏதோ சொன்ன ஆமாம் அது அப்படியே அடிச்சு விடுறதா சார். ஸ்பெஷலாலாம் யோசிக்க மாட்டோம். வெளியூர் போகும்போது தான் பயந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். இங்கெல்லாம் அப்படியே வந்துடும்.
இல்லை இது சில இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஆர்டினரியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணது. இல்லை அப்படி யோசிக்க இல்லை, சும்மா ஒரு மோஸ்ட்லி ஆர்டினரியாக இருக்கணும்னு தான் 2-3 பாட்டு பண்ணோம். அது இல்லாட்டி ஆக்சுவலாக அது தப்பு தான். சந்தோஷ் சார், நல்லா இருந்தா ஓகே. நேற்று ஆடியோ லான்ச்சில் வந்து டைரக்டர் பாலாஜி சக்திவேல் உங்களை ரொம்ப அன்பா புகழ்ந்தாரா எப்படின்னு தெரியல. அது காரணம் என்ன சார்? உங்களுக்கு அவருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்? அவர் ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க எனக்கு. அவர் அப்படிதான், அவர் திட்டினாலும் சூப்பர் தான் ஆக்சுவலாக. ரொம்ப நாங்கள் ஒரு பீட்சாக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒன்றா ஃப்ரான்ஸில் இருந்தோம். அப்போ வந்து அவருக்கு இன்னொரு சைடு இருக்குது. அவர் கிட்டத்தட்ட நேற்று அதை பாதி காமிச்சார். ஸோ அது தெரிஞ்சால் உங்களுக்கு அதை திட்டுறதா தெரியாது. பயங்கர ரொம்ப அவருடைய கிரியேட்டிவ் ஒர்க்குக்கும் அவருடைய அந்த பர்சனல் ஒரு சைல்டிஷ் கேரக்டர் சம்மந்தமே இருக்காது. ஸோ எங்கள் 2 பேருக்குமே அந்த மாதிரி பல கோணங்கள் இருக்குது. லிங்க் பண்ணி தான் சொன்னார். ஆமீர் கானோட ஒர்க் பண்ணும்போது அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரங்கே வசந்திங்கிற படம் வரும்போது நான் அதுக்கு முன்னாடி ஒரு 3 படத்தில் நடிச்சிருந்தேன் சவுத்தில். ஒரு தெலுங்கு படம் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருந்தது. அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படமாக ஹிந்தியில் டெபியூ ஆச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளைமேக்ஸ் என்னோட கேரக்டருக்கு கொடுத்துருப்பாரு அவர். அண்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் ஆக்சுவலாக 2 பேருக்கும் சேர்ந்து ஈக்குவலாக இருக்கும் கிளைமேக்ஸில். ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தா அவர் வந்து கிளைமேக்ஸை மாற்றி வச்சுருந்தார். டேரக்டர் வேறு ஒரு ஃபீல் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு கிளைமேக்ஸை சமைச்சு வச்சுருந்தாங்க. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். எனக்கு புரியல, ஜோக் அடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. எதுக்கு கிளைமேக்ஸில் நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன் அவரை. அப்போ சொன்னார், இல்லை உன்னோட கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக. அது நான் சொல்லியிருந்தேன் அது பண்ணும்போது ஃபுல் படம் நான் வந்து பாதி இடத்துல எனக்கு வந்து டைலாக்லாம் அவருக்கு கொடுத்துருவேன். ஏன்னா என் கேரக்டர் கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார், நான் ஃபீல் பண்ணி என் டைலாக்லாம் அவருக்கு கொடுத்துருவேன். ஸோ அதை அவர் ரிவர்ஸ் பண்ணி நீ தான் ஃபுல் படம் பேசாமல் இருந்தேன், இப்போ பேசினா கரெக்டாக இருக்கும்னு கொடுத்துருந்தாரு. அண்ட் அப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட் சொன்னார் அவர். நம்ம படங்களை பார்க்கும்போது நிறைய விஷயம் ப்ரெசென்ட்ல பார்க்கும்போது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் அதே 50 வருஷம் முன்னாடி போய் பார்த்தா வேற மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவர் கேட்டிருந்தேன், சார் நீங்கள் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்டம் இருக்குது, உங்களோட வயசில் சின்ன பசங்களோட எங்களுக்குலாம் சான்ஸ் கொடுத்து ஒரு படம் பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்கன்னு நான் ஒரு சும்மா ஜென்ரல் நாலேஜ்க்காக கேட்டேன் ஆமீர் கானை. அவர் சொன்ன பதில் அதான், இந்த படம் இப்போ நீ பார்க்கும்போது இது ஒரு ஒரு படம்னு வச்சுக்கோங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த படமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரை காப்பி பண்ணுறதா இல்லை, பட் நல்ல விஷயம் யாரான்னு சொன்னால் வில் நெவர் ஃபர்கெட் இட். அண்ட் ஐ திங்க் அது டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அது எங்கேயோ மைண்டில் உட்காந்துருச்சு. அண்ட் இந்த ஜிகர்தனாங்கிற படமாக இருக்கட்டும், அடுத்தது காவியத்தலைவனோட ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கணுங்கிறது ஆசைப்படுறது ஐ திங்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோல் ரைட் நவ். நான் தான் அந்த படத்தில் எல்லாமே பண்ணணுங்கிறது அவ்வளோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் யூர் ரைட், அது எங்கேருந்து நம்ம 2% இம்பேக்டாக தான் இருக்கலாம். மேபி இட்ஸ் நாட், உலகத்தில் எதுவுமே செல்ஃப்லெஸ்லாம் கிடையாது சார். நல்ல படத்தில் இருக்கிறது செல்ஃபிஷ்னஸ் தான். அந்த நல்ல படத்தில் இருக்கிறது இப்போ கார்த்திக் சுரேஷ் அடுத்த படத்தில் நான் நடிக்கணுங்கிறது என்னோட செல்ஃபிஷ்னஸ். அதில் வந்து இன்னும் 4 பேர் நடிச்சா அவங்களாம் நான் தியாகம்லாம் ஒன்றும் பண்ணல, நான் அதில் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ தேர்ஸ் நோ செல்ஃப்லெஸ்னஸ் இன் சினிமா. எல்லாரும் அவங்களோட சுயநலத்துக்காக தான் நடிக்கிறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. யாருமே மற்றவங்களுக்காக வாழல. ஸோ நான் நடிகனானது கூட எதுக்கும் எனக்காக தான். எனக்கு நடிப்புனா பிடிக்கும், எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிறதுனா எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. சினிமானா எனக்கு உயிர், அது என்னோட சுயநலம் தான். ஸோ ஐ லவ் பீங் இன் சினிமா, ஸோ ஐ வின் சினிமா. ஸோ தேர்ஸ் நத்திங் செல்ஃப்லெஸ் அபவுட் சினிமா. Thank you so much. Thank you, sir. Thank you.